காப்பாத்துறா பாத்துருக்க காப்பாத்துறா உன்னாலதான்டா டேய் கடன் கொடுத்தீங்கன்னா கம்முனு போகாம மாசம் மாசம் வந்து காசு தான் கேக்குறீங்க. உன்னாலதான்டா என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்க போகுது. நீ பண்ணிக்க நான் பண்ணிக்கிறேன் நீ தொகுடி கால உள்றடா என்ன சாவடிக்காதரா. உன் வீட்டு பக்கம் காசு கேட்டு வர மாட்டேன் என்ன விட்டுறா நான் கிளம்புறேன். இப்ப வந்துட்டியே என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. நான் தெருவுல எப்படா தலை நிமிர்ந்து நடப்பேன். தலைகீழ நடந்து இல்ல வெளிய நான் வேணா காசு கொடுத்துட்டாரு ஒரு மானஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறேங்க. நீ பேங்க் போய் அவரு கடன் பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாரு நான் மாசம் மாசம் கட்டிக்கிடுவேன் சொல்லிடுவேன். பேங்க்ல சொல்ல மாட்டேன் கம்மனரா. ஆனா என் குடும்ப குத்து விளக்க யாரா கொத்துவா? என்னடா கொத்துறது குத்துறது ஒண்ணும் புரியலையே. புரியல ஏபா அதிரூப சுந்தரி வாமா வா வா. பொண்ணு வணக்கம். இவ கழுத்துல யார் தாலி கட்டுவா? அதுக்கு உன்னால போன என் குடும்பமானோ உன்னாலதான் திரும்பி வரணும். அதனால நீயே இவ கழுத்துல தாலி கட்டு. ஏய் பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லன்னா பச்சை பச்சையா கேப்பேன். இவங்க தூக்கு போடுவாங்களா நாங்க தாலி கட்டணுமா? போட வேற ஆளை பாரு. போட போ போட. நீ போறதுக்கு முன்னால உன் வீட்டுல போலீஸ் நிக்கும். ஏன் நான் சும்மா சாக மாட்டேன்டா. என் சாவுக்கு நீதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவ. நீ தொங்குடி. இருமா காட்டுறேன். டேய் என்னடா டைமிங் கொடுக்காம டக்கு டக்குன்னு குடுக்குற. நான் வீட்டுல அப்பா அம்மா கேட்டு வந்து சொல்றேன். என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து தூக்கு கயிறு இறங்கணும்னா என் பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறணும். புடி கட்டு கட்டு. டேய் பெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறோம்லாம் நான் பாத்துருக்கேன்டா. ஆனா தூக்கு கயிறை காமிச்சு தாலி கயிறு கட்ட வைக்கிறோம்னு இப்பதான்டா பாக்குறேன். நான் நூத்தன முறையில ஏமாத்துறடா. அந்த அம்மா அவங்க சொல்லு. நீ அப்படியே 3 முடிச்சு போட்டோம். டேய் நூல் கண்டு முக்கா போட்டாச்சுரா. அந்த அம்மா அவங்க சொல்றா கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ அண்ணே அது வந்து அவன் இப்படி பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. இல்ல அவன் என் தம்பி இல்லடா. என் உயிர். சாரி சார். குட்டிமா தம்பி அண்ணா பாடுறா தம்பி. எங்கடா இருக்காம? ஓகே பை. ஹாய் வசந்த். பிரியா எங்க இருக்கா? நான் கூப்பிட்டா போனை எடுக்க மாட்டேங்கிறா. எப்படி எடுப்பா? அவளே ரொம்ப பயந்து போயிருக்கா. பயந்து போயிருக்காளா? என்ன ரோட்ல அன்னைக்கு உங்க அப்பா ஒருத்தனை வெட்டினத பார்த்தே பயந்து போயிருந்தா. அதுக்கு மேல வீட்டுக்கு அடியாட்களை கூட்டிட்டு போய் பொண்ணு கேட்டா எந்த வீட்டுல தான் ஒத்துக்குவாங்க? இனிமே உன்னை நேர்ல பார்த்தா கூட பேச மாட்டா. என்ன? பிரியாவை பார்க்கணும். பிரியா யார்ட்டையும் பேசுறதா இல்ல. முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. அத பிரியா சொல்லட்டும் சார். அதென்ன பிரியா சொல்லட்டும்?
நீ என்னடா என் பொண்ணை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்க. உங்க அப்பா என்னடா பெரிய ரவுடி கும்பலோட வந்து நடு வீட்டுல நின்னு முகூர்த்த தேதியை சொல்லிட்டு போறாரு. நேர்றீங்களா? அன்னைக்கே நீ புடவை வாங்கறச்சே சொல்லியிருந்தேனா 4 பேர் எதிரிலேயே அவமானப்படுத்திருப்பேன். அவன்கிட்ட அனாவசியமா பேசிட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இங்க பார், நாங்க ரொம்ப ஆச்சாரமானவா. எங்களுக்கு இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிடிக்கவும் பிடிக்காது. கிளம்பு. என்ன பிரியா இல்ல நான் போன்னு சொல்றாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ரவுடி கும்பல்ல தெரியாம போச்சு. நல்லவங்கன்னு நம்பிட்டேன். உங்களை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் அவஸ்தையா தான் இருக்கும். ஆனா மறந்துடுவேன். அப்படி பார்த்தா உங்க அப்பாவும் தானே பிரியா ரவுடி கும்பல் ஆடிட்டரா இருக்காரு. அதுக்காக அவரும் ரவுடியா? ஐயோ, நீங்க நல்லவங்க தான். ஆனா எங்களுக்கு வேண்டாம். ப்ளீஸ் போயிடுங்க. ஆமாண்டி, நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். நான் ரவுடிதான். He's gonna make you freak out. He's gonna rip your face out. He's gonna blow your mind out. Be ready, be ready. Udayan, Udayan. Guruvan, Guruvan. அப்பனை பத்தி இந்த ஊர்காரங்களை கேள்றா. சுத்தி இருக்கிற அத்தனை ஊரும் அனாவி கண்ட்ரோல்ல இருக்குன்னு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியா? நீ கம்ப்ளைண்ட் பண்ணா எங்களை தூக்கிடுவாங்களா? தம்பி, அவங்கிட்டதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க. கை இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது தப்பு இல்ல. இந்தா அதை எடுத்துரு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்த 10 ஊர்லயே எங்க அப்பா கிடைக்கிற மரியாதை, என் மேல இருக்கிற பயம், அந்த பயம் ஏன்டா உனக்கு வரல? வரணும்ல. இந்த உதயன் உதயன் உலகில் ஒரு ஆயிரத்தில் இவன் ஒருவன் ஒருவன்.
அவனுக்கு கிடையாது அவன் வெட்டுப்பட்ட அவன் தப்பாரைக்கும் யாரா இவங்களா? கண்டவன் பேர்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. கோயில புதுப்பிச்சு மராமத்து பாக்குறதுக்கு நன்கொடை கொடுத்தவங்க. பாருடா, எங்க அப்பன் கஷ்டப்பட்டு கோயில் கட்டுவாராம், இவரு வந்துட்டு பிச்சை எடுத்து வெள்ளடிச்சவன் பேர்லாம் எழுதி வைப்பாராம். சூப்பர்யா. நானே எங்க அப்பன் இருக்கிறனால தான் இந்த ஊருக்குள்ள எவனும் வராம இருக்கான். ஒரு கெட்டதுன்னா கூப்பிடுறீங்க, ஒரு நல்லதுன்னா இவனை கூப்பிட மாட்டீங்களாயா? யோ வாயா. எவ்வளவு பிச்சை பிடிங்க இருக்கான்? கிட்டத்தட்ட 1 லட்சங்க. இந்த 2 லட்சம். இன்னும் என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் முடிச்சிரு. கல்லுல ஒருத்தன் பேர் தான் இருக்கணும், அது என் அப்பன் பேரா இருக்கணும். டேய் சும்மா நிறுத்து. எல்லாரும் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா? உங்க அப்பன் பேரை சொல்லித்தான் அவன்லாம் அதுக்கு செத்தே போயிடலாம். அப்ப சரி சொல்றா. தப்பிச்சடா. இங்க பாரு, எல்லாரும் சாமி பேரை தான் புள்ள கேட்பாங்க. எங்க அப்பன் புள்ள பேரை சாமிக்கு வச்சான்டா. இந்த ஊரை விட்டே ஓடிடு, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கிய செத்துருவ. பாட்டை நிறுத்தி விட்டாய். எனக்கு இந்த பாட்டு பிடிக்கவே இல்ல. ஏன் பிடிக்கல? பின்ன என்னங்க, நாங்க கச்சேரி டான்ஸ் ஆட வரோம். எங்க ஸ்கூல் ஆண்டு விழாக்கு தானே ஆட போறோம். நல்லா குத்து டான்ஸா சொல்லிட்டாங்கக்கா. குத்து டான்ஸா? இப்ப பாருங்க. என்னங்கடி நடுக்காட்டுக்கு வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறீங்க? போங்கடி அங்கிட்டு. ஏய், நான் ஊருக்கு புதுசா? பேர் என்ன? மணிமேகலை. நான் உன் பேரை கேட்கல, அவ பேரை கேட்டேன். அவ பேரு தான் மணிமேகலை, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். ஏய், நீ என்ன அவளுக்கு எசப்பாட்ட? தள்ளுறி தக்காளி வண்டி. ஏய் வந்துடுறீ. ஏய், நீ எங்கடி போற? நில்றி. என்ன பார்த்தாலே வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிற. என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா? ஆமாவா? பொறுக்கி என்ன பண்ணுவான் தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? இங்க தொடுவான், அங்க தொடுவான். நீ கிளம்பு. பார்ட்டி இந்த ஊருங்கிறதுனாலதான் உன்னை நம்பி வந்திருக்கேன். கிளீனா ஏலத்தை முடிச்சேன்னு வெய்யே, சென்னையில இருக்கிற இரும்பு கடைக்கு நீ தான் வாங்குற. எல்லாம் உங்க தயவு தானே.